ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. இந்த வீடியோவில் சர்க்கரை பொங்கல் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பை ஃபில் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்து 1 கப்பு தான் நம்மளுக்கு தேவை. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியும் பருப்பு எடுத்த பவுல்லையே தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். 1:2 ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. விசில் வரதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாவை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுன்னா 1.5 கப் வெள்ளை கூட எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டு மசிச்சிங்கன்னா எல்லா சாதமும் பருப்பும் நல்லா மசியும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1 டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்சுனா பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் சுவையாக இருக்கும் பொங்கலுக்கு. ஒரு 6 ஏலக்காவோட கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இதுக்கு தேவைப்படும். அந்த பால் வந்து நல்லா குழஞ்சிருச்சு. அரிசியும் பருப்பும் இது கூட சேர்த்து சூப்பராக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெள்ளைப்பாவை எடுத்து வச்சுருந்தோம்ல, இதில் கலந்துடலாம். இதுக்கு பதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஏலக்காய் பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். தேங்காய் தான். தேங்காவை கட் பண்ணி வச்சு கோல்டு ஷேடு ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு பொங்கலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காவை துருவி கூட இதில் வந்து கலந்து விட்டு சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா நம்ம ஒரு வாய் பொங்கலுக்கும் அந்த தேங்காவை கடிக்கும் போது தேங்காய் பால் வந்து வரும்ல, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே பேனில் இன்னும் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா திராட்சை வருங்க. திராட்சை வந்து பபுள் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கருகிட போது ஸ்லோவில் வச்சு வதக்குங்க. அதையும் பொங்கல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திராட்சை எல்லா சைடும் பரா மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பொங்கலை. எந்த அளவுக்கு நெய் விடுறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சிடுறேன். சூடாக இருக்கும் அப்போ தான். சக்கரை பொங்கல் குக்கரில் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.